வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வரலாற்று வெற்றியை பெற ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம், தமிழ்நாட்டின் மானம் காக்க களம் புகுவோம் என இளைஞர் அணியினருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். என்னை மடமாற்றம் செய்தாலும் சரி, எனது எழுச்சி பயணம் தொடரும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மத்திய அரசு முடக்கி வைத்துள்ள கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக மக்களவை குழு தலைவர் டி.ஆர். பாலு வலியுறுத்தல். சீனாவின் புதிய அணை திட்டத்தால் இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம். இந்தியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் அருகே சொகுசு கார் கவிழ்ந்த விபத்தில் ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்கிறார். கோவை, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக 22ஆம் தேதி சென்னையிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவைக்கு செல்கிறார். கோவை விமான நிலையத்தில் அவருக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். அதன் பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கார் மூலம் திருப்பூர் மாவட்டம் செல்கிறார். அங்கு பல்லடம் மற்றும் உடுமலையில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். இதில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். 23ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொள்ளாச்சி செல்கிறார். அங்கு பொள்ளாச்சி உடுமலை ரோடு நீர்வளத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அலுவலக வளாகத்தில் பரப்பிக்குளம் ஆலியாறு பாசன திட்டம் நிறைவேற காரணமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், சுப்பிரமணியம், மகாலிங்கம் ஆகிய தலைவர்களின் உருவ சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இதில் அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இதையடுத்து கோவை வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியார் ஓட்டலில் நடைபெறும் கோவைக்கான மாஸ்டர் பிளான் திட்டம் குறித்தும் அதிகாரிகள், பொதுமக்கள், தொழில்துறையினர், மக்கள் பிரதிநிதிகள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். வரலாற்று வெற்றியை பெற ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம் என்றும், தமிழ்நாட்டின் மானம் காக்க களம் புகுவோம், பாசிசத்தை நொறுக்குவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழர்களை உயர்த்தும் திராவிட இயக்க தத்துவங்களை அடுத்து வரும் தலைமுறையின் இரத்த அணுக்களில் ஏற்றும் கொள்கை பாசரத்தின் திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட நாள் இன்று எனவும், மதுரை ஜான்சிராணி பூங்காவில் பூத்த நாம் இளைஞரணி 46ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் வழிகாட்டுதலில் நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் உருவாக்கப்பட்ட இளைஞரணி எனும் தீரர் படையின் இன்றைய செயலாளராக பணியாற்றுவதை எண்ணி பெருமை கொள்கின்றேன் எனவும், களப்பணியிலும் கொள்கை நெறியிலும் இளைய சமுதாயத்தை தயார்படுத்த இளைஞரணி மேற்கொண்டு வரும் பணிகள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை காத்து நிற்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம் கழக அணி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிட ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம் என்றும், தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க தலைவரிட்ட கட்டளையை நிறைவேற்ற களம் புகுவோம், பாசிசத்தை நொறுக்குவோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். என்னை மடைமாற்றம் செய்தாலும் சரி, எனது எழுச்சி பயணம் தொடரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பயணத்தை அமைச்சர் கே.என். நேரு விமர்சனம் செய்திருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் நகராட்சி சொத்துக்களை கொள்ளையடிக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு நமது எழுச்சி பயணத்தை தவறாக சித்தரித்து சம்மந்தியை மீட்போம், சம்பாதித்த பணத்தை காப்போம், மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம், மகனை காப்போம் என என் மீது அவதூறு பரப்பியிருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால், மந்தி தனது குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும் என்ற பழமொழிக்கேற்றாற்போல் ஸ்டாலின் அமைச்சர் நேருவை விட்டு அறிக்கை என்ற பெயரில் ஆழம் பார்த்திருக்கிறார் என்றும் கே.என். நேருவிற்கும் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற எனது முதற்கட்ட புரட்சி பயணத்தை மக்கள் எழுச்சி பயணமாக மாற்றி அதை இமாலய வெற்றி பயணமாக்கியதில் முழு பங்கு தமிழக மக்களாகிய உங்கள் அனைவரையுமே சாரும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் எழுச்சி பயணத்தில் அண்ணா, நீங்கள் மீண்டும் எப்பொழுது முதலமைச்சராக வருவீங்க என கூட்டத்திலிருந்து என்னை பார்த்து கேட்டபோது 2026 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டதாகவே உணர்ந்தேன் எனவும், தமிழ்நாட்டு மக்களின் நாடிய நரம்புகளில்
இரத்த ஓட்டமாக கலந்திருப்பதை மீண்டும் ஒருமுறை அனுபவபூர்வமாக கண்டு மகிழ்ந்தேன் எனவும், என்னை மடைமாற்றம் செய்தாலும் சரி எனது எழுச்சி பயணம் தொடரும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு முடக்கி வைத்துள்ள கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் என ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளோம் என்று திமுக மக்களவைக் குழு தலைவர் TR பாலு தெரிவித்தார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும், இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி அமைச்சர் கிரண் ரிஜிஜு தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தொடங்கி நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, அர்ஜுன் ராம் மேக்வால், முருகன் மற்றும் காங்கிரஸ், திமுக, அதிமுக, திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திமுக சார்பில் TR பாலு, அதிமுக சார்பில் தம்பிதுரை கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பின் TR பாலு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மத்திய அரசு முடக்கி வைத்துள்ள கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும் என ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளோம் என்றும் திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு தெரிவித்தார். சீனாவின் புதிய அணை திட்டத்தால் இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம் என்றும், அவசர காலங்களில் சீனா அதிக அளவில் நீரை வெளியேற்றினால் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இந்தியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. திபெத்தில் இந்திய எல்லையான அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகே பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அணை கட்ட சீனா நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தது. இதற்கு கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையிலும் உலகின் மிகப்பெரிய அணையின் கட்டுமான பணிகளை நேற்று சீனா தொடங்கியுள்ளது. தொடக்க விழா நியிங்ஜி நகரில் நடைபெற்றது. இதில் சீன பிரதமர் லீ கியாங் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். இந்த அணையின் அளவு சீனாவின் மற்ற 3 பெரிய பள்ளத்தாக்கு அணைகளை விடவும் பெரியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மாபெரும் அணையை திட்டமிட்ட 5 அடுக்கு நீர்மின் நிலையங்களுடன் அமைய உள்ளது. இவை ஆண்டுக்கு 30,000 கோடிக்கு மேற்பட்ட கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவின் இந்த புதிய அணை திட்டத்தால் இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம் என்றும், அவசர காலங்களில் சீனா அதிக அளவில் நீரை வெளியேற்றினால் வடகிழக்கு மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இந்தியா தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் அருகே சொகுசு காரின் டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காரில் பயணம் செய்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 5 பேர் திருவண்ணாமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரை அடுத்த அத்திப்பாக்கம் கிராமத்திலிருந்து சொகுசு காரில் தனது குடும்பத்துடன் விழுப்புரம் ஆயுதப்படை காவலர் மாதவன் என்பவர் திருக்கோவிலூர் வழியாக திருவண்ணாமலை நோக்கி சென்றார். அத்திப்பாக்கம் அருகே கார் சென்றபோது காரின் டயர் வெடித்ததில் நிலை தடுமாறி சாலையோரம் பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினரான சங்கீதா, சுபா, தனலட்சுமி, ராகவேந்திரன் என 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் காரில் பயணம் செய்த ஆயுதப்படை காவலர் மாதவன் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மணலூர்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் படுகாயமடைந்த 5 பேரை மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த 4 பேரையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளை தமிழக மக்களிடையே கொண்டு சேர்க்கும் நடவடிக்கையாக சேலத்தில் நாளை கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அறிவித்துள்ளது. சேலத்தில் நாளை மாலை பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கொள்கை விளக்க முதல் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைமை நிலைய செயலகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நலனை நோக்கிய தமிழக வெற்றிக் கழக பயணத்தில் அடுத்த கட்டமாக மக்கள் விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் வெற்றி தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் நம் கழகத்தின் குறிக்கோள்களையும் கொள்கைகளையும் தமிழக மக்களிடையே கொண்டு சேர்க்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு
செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளனர் என்றும், இதில் மாவட்ட கழக செயலாளர்கள், சார்பணிகளின் அனைத்து நிலை நிர்வாகிகள், கழகத்தின் அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு கழகத்தின் கொள்கைகள் மற்றும் குறிக்கோள்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தான் கூட்டணி என்றும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்றும் பெரியபனிச்சேரியில் நடைபெற்ற நாடார்கள் ஒருங்கிணைந்த மாநாட்டில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்.ஆர். தனபால் தெரிவித்தார். சென்னை அடுத்த குன்றத்தூர் பிரதான சாலையில் பெரியபனிச்சேரியில் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியும் இணைந்து தென் சென்னை மாவட்ட நாடார்கள் ஒருங்கிணைந்த மாநாடு உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. மாநாட்டில் பெருந்தலைவர் மக்கள் கட்சியின் மாநில தலைவர் என்.ஆர். தனபால் சிறப்பு விருந்தினராக அதிமுக முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின், பெருந்தலைவர்கள் மக்கள் கட்சியினர் மற்றும் தென் சென்னை மாவட்ட நாடார்கள் சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டில் மாடப்புரம் அஜித்குமார் வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், காமராஜர் பற்றி பேசிய திருச்சி சிவாவிற்கு கண்டனம் தெரிவித்தும், காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி இந்தியா முழுவதும் கல்வி நாளாக அறிவித்து விடுமுறை அளிக்க வேண்டும், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சிறுமிகள் பாலியல் வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர். இதில் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மாநாட்டை தொடர்ந்து என்.ஆர். தனபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தான் கூட்டணி என்றும், அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை என்றும் தெரிவித்தார். இல்ல வருத்தம் தெரிவிக்கல, நிச்சயமா வருத்தம் தெரிவிக்கலாம். அவர் பட்டுப்படாமல், அதாவது நான் காமராஜர் பற்று கொண்டவன், காமராஜர் மரியாதை கொண்டவன், இப்படியெல்லாம் சொல்கிறார் ஒழிய, நான் தவறு செய்திருந்தால் எல்லாம் சைவர் செய்து விட்டேன், என்னுடைய வாய் தவறி வந்து விட்டது என்ற வார்த்தை கூட சொல்லவில்லை என்கின்ற காரணத்தினால்தான் ஏன் இன்று கூட்டணி இருக்க காங்கிரஸ் கட்சிக்காரர்களே, அதாவது திருச்சி வீரசாமி அவர்கள் மிகவும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். பிறந்தல் மக்கள் கட்சியை நாங்கள் கோரிக்கை என்னவென்றால், வைணவம் சைனவமத்தை சொல்லி எப்படி பெண்களை இழிவுபடுத்தினார் பொன்முடி அவர்கள். பொன்முடி எடுத்த காரணத்தால் அவர் பதவியை பறித்தது போன்று இவருடைய பதவியை, மேல் சபை பதவியையும் அவரை ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும். துணை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அவர் எடுத்தால்தான் உண்மையிலே மக்கள் எல்லோரும் அவருக்கு சரியான கொடுத்த தண்டனை என்று நினைப்பார்கள். ஒரு காலத்தில் பட்ஜெட்டில் துண்டு விழுந்தால் உடனடியாக நிதியை குறைக்கக்கூடிய துறையாக தொல்லியல் துறை இருந்தது என்றும், ஆனால் நிதித்துறைக்கும் நிதியை குறைத்துக் கொள்ளாத அமைச்சராக இருப்பேன் என்று மதுரையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தொல்லியல் கழகம் மற்றும் பாண்டிய நாட்டு வரலாற்று ஆய்வு மையம் சார்பில் தொல்லியல் கழகத்தின் 33வது ஆண்டு கருத்தரங்கம் மற்றும் திசையாயிரம் நூல் வெளியீட்டு விழா மதுரை காமராஜர் சாலை அருகே உள்ள தனியார் மகாலில் நடைபெற்றது. விழாவில் தமிழக நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று திசையாயிரம் நூலை வெளியிட்டு உரையாற்றினர். அப்போது தமிழ்நாட்டின் கல்வெட்டுகளில் நாம் கண்டுபிடித்துள்ள புதிய கண்டுபிடிப்புகளை அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் ரூபாய் 30 லட்சம் செலவில் தேசிய கருத்தரங்கை தமிழ்நாட்டில் மிக விரைவில் நடத்த இருக்கிறோம் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான ஊதியமே கண்ணியமான வாழ்க்கை என்ற முழக்கத்துடன் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டையில் கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம் சார்பில் சமூக பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான ஊதியமே கண்ணியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்னும் முழக்கத்துடன் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பேரணியாக சென்று காலடிப்பேட்டையில் அமைந்துள்ள தூய பவுல் மகாஜன மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர். முன்னதாக பேரணியை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர் துவங்கி வைத்தார். கூட்டத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்களுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, வீட்டுக்கடன் உள்ளிட்டவைகளை சமமாக வழங்க வேண்டும், தொழிலாளர்களின் ஓய்வூதியத்தை ரூபாய் 5000 வழங்க வேண்டும், தொழிலாளர்களின் பணி நேரத்தை 8 மணி நேரமாக்க வேண்டும், உழைப்பு மற்றும் வார விடுமுறை ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும், தொழில் சார்ந்து ஏற்படும் நோய்களுக்கும் தக்க மருத்துவ வசதி செய்து தர வேண்டும், துப்புரவு தொழிலாளர்களுக்கு நிரந்தர பணி வழங்க வேண்டும், பட்டாசு தொழிற்சாலை ஊழியர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், பெண் தொழிலாளர்களுக்கு தக்க
தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கரிடம் வழங்கினர். இதில் கிறிஸ்துவ தொழிலாளர்கள் இயக்க தலைவர் ஜான் பாஸ்கோ, செயலாளர் ராபின்சன், தேசிய அமைப்பு சாரா தொழிலாளர் இயக்கத்தைச் சேர்ந்த மங்களராஜன், அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாச்சில் ரவி உட்பட தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் கேபி சங்கர் தெரிவிக்கையில், பெரியவர்கள் குழந்தைகள் முன் திருக்குறளை வாசிக்கும் போது வாய்விட்டு வாசித்தால் தமிழுக்கு இருக்கின்ற நோய் விலகி போகும் என்று கோவையில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்தார். கோவை கொடியாசிய வளாகத்தில் நடைபெறும் புத்தக திருவிழாவில் வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூல் வழங்கியவர்களுக்கு கையொப்பமிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கவி பேரரசு வைரமுத்து கலந்து கொண்டு புத்தகங்கள் வாங்கியவர்களுக்கும் கையொப்பமிட்டார். முன்னதாக புத்தக அரங்குகளை பார்வையிட்டு அவர் சில நூல்களை வாங்கினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றினர். அப்போது வாசகர்கள் வரிசையில் நிற்பதை பார்க்கும்போது தமிழ் வரிசையில் நின்று வாழப்போகிறது என தெரிகிறது என்றும், புத்தகத்தில் கையெழுத்திடும் போது நான் தலை குனிந்திருப்பேன், என் பேனா தலை குனிந்திருக்கும், அப்போது தமிழ் தலை நிமிர்ந்து நிற்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் திருவள்ளுவர் தமிழர்களின் ஒருவரே ஒரு அடையாளம் எனவும், திருக்குறள் தமிழர்களின் ஞான செல்வம் எனவும், பெரியவர்கள் குழந்தைகள் முன் திருக்குறளை வாசிக்கும் போது வாய்விட்டு வாசிங்கள் என்றும், வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பதைப் போல வாய்விட்டு வாசித்தால் தமிழுக்கு இருக்கின்ற நோய் போகும் என்று கவி பேரரசு வைரமுத்து தெரிவித்தார். தெத்துப்பட்டி ஊராட்சிக்கு முறையான தண்ணீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காலி குடங்களுடன் 100க்கு மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அடுத்த தெத்துப்பட்டி ஊராட்சியில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் தண்ணீர் வழங்காததை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியின் ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் தலைமையில் 100க்கு மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கன்னிவாடி காவல்துறையினர் கம்யூனிஸ்ட் கட்சியின் ரெட்டியார் சத்திரம் ஒன்றிய செயலாளர் சக்திவேல் மற்றும் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது தெத்துப்பட்டி ஊராட்சிக்கு முறையாக தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலை கைவிட்டனர். அப்போது எங்கள் பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம் என பெண்கள் தெரிவித்தனர். வளரும் எழுத்தாளர்களுக்கான பயிற்சி பட்டறையும் பால புரஸ்கார் விருது பெற்ற விஷ்ணுபுரம் சரவணனுக்கும் பாராட்டு விழாவும் நடைபெற்றது. சென்னை வேப்பேரியில் பெரியார் திடலில் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்தின் சார்பில் வாருங்கள் படிப்போம் என்ற நோக்கத்தில் வளரும் எழுத்தாளர்களுக்கான பயிற்சி பட்டறையும் பால புரஸ்கார் விருது பெற்ற விஷ்ணுபுரம் சரவணனுக்கும் பாராட்டு விழாவும் நடைபெற்றது. விழாவில் வழக்கறிஞர் அருள்மொழி, எழுத்தாளர் ஒளிவண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் வழக்கறிஞர் அருள்மொழி பேசினார். அப்போது பால புரஸ்கார் விருதுகள் எல்லாம் நமக்கு தெரியாது, புரியாது எனவும், புரஸ்கார் விருது கமிட்டிகளுடன் நமக்கு தொடர்பு இருக்காது எனவும், அங்கு நம் நூல் வெற்றி பெற்று இருப்பது பெரிய சாதனைதான் என்றும் தெரிவித்தார். இதுவரை தொடர்ந்து எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன் பேசினார். அப்போது 21 வயதில் இடஒதுக்கீடுகள் குறித்து தெளிவான புரிதல் இல்லை என்றும், அருள்மொழி பேசி விளக்கிய காணொளியை பார்த்தபோதுதான் இடஒதுக்கீடு பற்றி சந்தேகம் தீர்ந்தது என்றும் தெரிவித்தார். மயிலாடுதுறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மறைமுக ஏலத்தில் ரூபாய் 1 கோடிக்கு பருத்தி கொள்முதல் பரிவர்த்தனை நடைபெற்றது என்றும், குவிண்டால் ஒன்றிற்கு சராசரி விலையாக ரூபாய் 7475ற்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் 5239 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகள் தற்போது பருத்தியை அறுவடை செய்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் வாரந்தோறும் விற்பனை செய்து வருகின்றனர். அந்த வகையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று தேசிய வேளாண்மை மின்னணு சந்தை திட்டத்தின் கீழ் நாம் முறையில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. ஏலத்திற்கு 425 விவசாயிகள் பருத்தியை விற்பனைக்கு கொண்டு வந்து வைத்திருந்தனர். தேனி, கோவை, கொங்கணாபுரம், பெரம்பலூர், விழுப்புரம், திருப்பூர், கும்பகோணம் மற்றும் கர்நாடகா, மகாராஷ்டிரா மாநிலங்களில் இருந்தும் வந்திருந்த வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் கொள்முதல் செய்தனர். பருத்தி குவிண்டால் ஒன்றிற்கு அதிகபட்ச விலையாக ரூபாய் 7699ற்கும், குறைந்தபட்ச விலையாக ரூபாய் 7199ற்கும், சராசரி விலையாக ரூபாய் 7475ற்கும் விலை போனதாலும், மொத்தமாக 1 கோடி ரூபாய்க்கு பருத்தியை வியாபாரிகள் கொள்முதல் செய்ததாலும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவான்மையூரில் இளம் பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த இளைஞரை மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
சென்னை மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் திருவான்மையூரில் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் பெற்றோர் இல்லாத சூழ்நிலையில் உறவினர் வீட்டில் வசித்து வருவதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டு கல்லூரியில் படிக்கும் தன்னுடைய சக மாணவியின் சகோதரர் விஷ்ணு என்பவரின் அறிமுகம் கிடைத்தது எனவும், முதலில் நண்பர்களாக பழகி வந்ததாகவும், அதன் பிறகு இருவரும் காதலித்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் திருவான்மையூர் இந்திரா நகரில் உள்ள அவரது வீட்டில் யாரும் இல்லை என கூறி தன்னை அழைத்துச் சென்று உடலுறவிற்கு கட்டாயப்படுத்தியதால் அவரிடம் சண்டை போட்டுவிட்டு தப்பித்துச் சென்றேன் என்றும், இதனையடுத்து உன்னை ஆபாசமாக போட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன் என்றும், இதனை வெளியிடாமல் இருக்க நான் அழைக்கும் போதெல்லாம் வர வேண்டும், தனக்கு பணம் கொடுக்க வேண்டும் எனவும் மிரட்டியதால் பலமுறை பணம் நகை கொடுத்ததாகவும் இளம்பெண் புகார் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து 4 பிரிவுகளின் கீழ் மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விஷ்ணுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட நூம்பல் கிராமத்தில் கோவில் நிலத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கிய நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட நூம்பல் கிராமத்தில் பொன்னியம்மன் கோவிலுக்கு சொந்தமாக 81 சென்ட் நிலம் தற்போது வரை வருவாய் கணக்கில் பொன்னியம்மன் கோவில் நிலம் என பட்டா பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவிலின் அருகே உள்ள ஒரு சில தனியார் நிறுவனங்கள் கோவில் நிலத்தை சாலை என போலி ஆவணங்கள் தயாரித்து நகராட்சியில் கட்டிட அனுமதி பெற்றுள்ளனர். அதில் 31,000 சதுர அடியில் 3 அடுக்குமாடி கட்டிடம் கட்டுவதற்கும் நகராட்சி நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது. நகராட்சி மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சாலைகளில் உள்ள நிலங்களுக்கு மட்டுமே நகர அமைப்பில் கட்டிட அனுமதி வழங்க வேண்டும் என்ற விதிமுறைகள் உள்ள நிலையில் கோவில் நிலத்தை சாலையாக காண்பித்து கட்டிட அனுமதி பெற்றிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து திருவேற்காடு நகராட்சி மற்றும் தனியார் நிறுவனத்தை கண்டித்து திமுக கவுன்சிலர் விக்னேஷ் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவில் நிலம் என தெரிந்தும் நகராட்சி ஆணையர் மற்றும் நகரமன்ற தலைவர் மூர்த்தி ஆகியோர் கட்டிட அனுமதி வழங்கியுள்ளனர் எனவும், கோவில் புனரமைப்பு பணி மற்றும் ஆடி மாத திருவிழா நடைபெற உள்ள நிலையில் கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும் புனரமைப்பு பணிகளுக்கு பொருட்களை கொண்டு செல்லவும் தனியார் நிறுவனம் தடையாக உள்ளது என பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட கட்டிட அனுமதியை ரத்து செய்துவிட்டு கோவில் நிலத்தில் காம்பவுண்ட் அமைக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த நகராட்சியோட சேர்மன் தான் கொடுத்துருக்க முடியும். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, இந்த வார்டோட கவுன்சிலருக்கே தெரியாமல் ஒரு அப்ரூவல் நடந்திருக்கு. இது தவறோட உச்சபட்சமாக தான் நாங்கள் பார்க்குறோம். கவுன்சிலர் தான் இந்த பகுதி மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாவலர். அவருடைய கவனத்துக்கு கூட கொண்டு வராமல் எவ்வளோ ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் தான் நாங்கள் சொல்லணும். ஏன்னா எல்லாமே அவங்களுடைய நோக்கம் முறை தவறி இந்த அப்ரூவல் நடந்திருக்கு. முறை தவறி நடந்திருக்குனாக்கா, ஏன்னா இது வந்து கோவில் நிலம், இது கோயிலுக்கு தான் சொந்தம். இது எப்படி நீங்கள் வந்து பாதியை மாற்ற முடியும்? அப்படி மாற்றுறீங்கன்னா பணம், வேறு இதில் எதுவுமே கிடையாது. மக்களுடைய நலனை பாதுகாக்க தவறிய நகர்மன்ற தலைவரை வன்மையாக இந்த 7 ஊர் மக்கள் கண்டிக்கிறாங்க. சென்னை ஆர்எஸ்புரம் ராஜ கிராமணி தோட்ட பகுதியில் திராவிட மாடல் ஆட்சியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பயனாளிகளுக்கும் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மயிலை வேலு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். சென்னை ஆர்எஸ்புரம் ராஜா கிராமணி தோட்டம் பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா மற்றும் திராவிட மாடல் ஆட்சியின் 5ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை தென்மேற்கு மாவட்ட மயிலை கிழக்கு பகுதியின் 171வது வட்ட திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மாவட்ட பிரதிநிதி தென்றல் விஜய் செய்திருந்தார். பகுதி செயலாளர் முரளி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளரும் மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மயிலை வேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கு சேலையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனமும், 2 பேருக்கு சலவை பெட்டிகளும், 50 குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சியின் 171வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கீதா முரளி, வட்ட செயலாளர்கள் பொன்னுசாமி, அன்பு, கண்ணன், துரை, பார்த்திபன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் 261வது வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி பட்டறை நடைபெற்றது.
ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாயர்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளரும் தொழிலதிபருமான JKR முருகன் ஏற்பாட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களை எவ்வாறு சேர்ப்பது, 2026 சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு பிரச்சாரம் செய்வது குறித்தும், தேர்தலில் பணியாற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்தும் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. பயிற்சி பட்டறையை துவங்கி வைக்க வருகை புரிந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளரும் தொழிலதிபருமான JKR முருகனுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பட்டாசு வெடித்தும் ஆள் உயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் பெருந்தலைவர் காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், ஜான்சி ராணி ஆகியோரின் படங்களுக்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதன் பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொறுப்பாளர் JKR முருகன் பயிற்சி பட்டறையை துவங்கி வைத்து உரையாற்றினர். இந்த நகரில் நம்முடைய கட்சியை வலுப்படுத்துவதற்காண்டி பூத் ஏஜென்ட் மாநாடு, அது மட்டுமல்ல உறுப்பினர் சேர்க்கையுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய தளபதியுடைய ஆர்டர் படி இந்த நிகழ்ச்சியை இந்த பகுதியுடைய சிறுவண்டத்துடைய பொறுப்பாளர் எனது அருமை சகோதரர் ஜெகன் அவருடைய ஏற்பாட்டிலிருந்து நாமெல்லாம் சிறப்பாக சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நம்ம தளபதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உறுப்பினர், ஒவ்வொரு தெருவுக்கும் 2 பொறுப்பாளர்கள் எல்லாம் இணைப்பது நம்முடைய கடமை. கண்டிப்பாக நமது தளபதியுடைய அந்த ஆணைக்கிணங்க இந்த மீட்டிங்குடைய ஆலோசனை கூட்டம் நாங்கள் இன்று 261 பூத் ஏஜென்ட் நாங்கள்லாம் ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த பூத் ஏஜென்ட்டுடைய இந்த மாநாட்டை தான் நாங்கள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக நாங்கள்லாம் இணைந்து 2026 தமிழக முதல்வராக நமது வெற்றி தலைவர் தளபதி அவர்களை. கரம்பக்குடியை அடுத்துள்ள தீத்தான் விடுதி கிராமத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகளை குரங்கு கடித்ததில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் குரங்குகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியை அடுத்துள்ள தீத்தான் விடுதி கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவரது 6 மாத குழந்தை அனன்யாவை குழந்தையின் தாய் வீட்டின் போர்ட்டிகோவில் கட்டப்பட்டிருந்த தொட்டிலில் படுக்க வைத்துவிட்டு சென்றார். இந்த நிலையில் அப்பகுதியில் சுற்றித் திரிந்த குரங்கு தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 6 மாத குழந்தை அனன்யாவை குரங்கு கடித்ததை கண்டு அப்பகுதியில் இருந்தவர்கள் சத்தம் போட்டதால் குரங்கு ஓடிவிட்டது. குரங்கு கடித்ததால் தலையில் காயமடைந்து 6 மாத குழந்தை சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரம்பக்குடியை அடுத்துள்ள சுக்கிரன் என்பவரது வீட்டில் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த 3 மாத ஆண் குழந்தை அதியனையும் குரங்கு கடித்ததில் இடது தொடையில் காயம் ஏற்பட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கடித்து வரும் குரங்கை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். தாராபுரம் அருகே கவுண்டன் வலசு பகுதியில் மன உளைச்சலில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து மூலனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். தாராபுரம் காலி வளையத்தைச் சேர்ந்த முத்துசாமியின் மகன் பாலகிருஷ்ணன் என்பவர் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். 4 வருடங்களுக்கு முன்பு நந்தினி என்பவரை திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பிறகு குழந்தை இல்லாதது மற்றும் குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக அவரது மனைவி தாய் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மது பழக்கத்திற்கும் அடிமையானதன் காரணமாக பனியன் கம்பெனியில் இருந்து வேலை விலகிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின் பல நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் குடிக்க பணம் கேட்டு கடன் வாங்கியுள்ளார். ஆனால் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மன உளைச்சலில் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கவுண்டன் வலசுவில் உள்ள பழைய டாஸ்மாக் கடையில் மின் மோட்டாரில் பயன்படுத்தப்படும் ஒயரில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். காலை நேரத்தில் அவரது பெரியப்பா தேடி வந்தபோது பாலகிருஷ்ணன் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனே மூலனூர் காவல் நிலையத்திற்கும் தகவல் அளித்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீலட்சுமி அம்பாள் திருக்கோவிலில் செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகரன் தலைமையில் பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீலட்சுமி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாதத்தையொட்டி பொதுமக்களுக்கு கூழூற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு செங்காடு ஊராட்சி மன்றத்தின் 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் தலைமையேற்று பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றினர், அன்னதானம் வழங்கினர். விழாவில் MKR என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ராஜசேகரன் பங்கேற்று லட்சுமி அம்பாளை வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது கடந்த 25 ஆண்டு கால ஸ்ரீலட்சுமி அம்பாளை செங்காடு ஊராட்சி பொதுமக்கள் தரிசித்து வருகின்றனர் என்றும், கோவிலில் சிறப்பு அம்சமாக ஸ்ரீலட்சுமி அம்பாளை வழிபட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை வரம் உடனடியாக கிடைக்கும் என்றும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக திருமணம் வரம் கிடைக்கும் என்றும், குடும்பத்தில் பல கஷ்ட நஷ்டங்கள் வரும்போதெல்லாம் லட்சுமி அம்பாளை தரிசித்தால் அவர்கள் குடும்பத்தில் அனைத்தும் நன்மைகளையும் நடைபெறும் என்றும் MKR என்டர்பிரைஸ் உரிமையாளர் ராஜசேகர் தெரிவித்தார். விழாவில் லட்சுமி அம்பாள் கோவில் குழுவினர், கோவில் நிர்வாகிகள், செங்காடு ஊராட்சி பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ லட்சுமி அம்பாளை வழிபட்டனர். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மன்னூரில் அமைந்துள்ள அருள்மிகு டெல்லி போலாச்சியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தின் முதல் வார விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மன்னூரில் அமைந்துள்ள அருள்மிகு டெல்லி போலாச்சியம்மன் ஆலயத்தில் 20ஆம் ஆண்டு ஆடி மாதத்தின் முதல் வார விழா சிறப்பாக நடைபெற்றது. மன்னூர் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவிச்செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வார்டு உறுப்பினர்கள், மன்னூர் ஊராட்சி பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு டெல்லி போலாச்சியம்மனுக்கும் சிறப்பு பூஜை செய்து பொதுமக்களுக்கு கூழ் ஊற்றி வழிபாடு செய்தனர். விழாவில் போலாச்சியம்மனை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் செல்வமும் சௌபாக்கியமும் கிடைக்கும் என்றும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உடனடியாக நடைபெறும் என்றும், குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும், குடும்பத்தில் ஏற்படும் கஷ்டங்களை போலாச்சியம்மன் தீர்த்து வைப்பார் என்றும் மன்னூர் கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு டெல்லி போலாச்சியம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். 22, 23ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வரலாற்று வெற்றியை பெற ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம், தமிழ்நாட்டின் மானம் காக்க களம் புகுவோம் என இளைஞர் அணியினருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள். என்னை மடமாற்றம் செய்தாலும் சரி, எனது எழுச்சி பயணம் தொடரும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. மத்திய அரசு முடக்கி வைத்துள்ள கீழடி அகழாய்வு அறிக்கையை வெளியிட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு வலியுறுத்தல். சீனாவின் புதிய அணை திட்டத்தால் இந்தியாவிலும் வங்கதேசத்திலும் பிரம்மபுத்திரா நதியின் நீரோட்டம் பாதிக்கப்படலாம். இந்தியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. திருக்கோவிலூர் அருகே சொகுசு கார் கவிழ்ந்த விபத்தில் ஆயுதப்படை காவலர் மாதவனின் குடும்பத்தினர் 4 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.